வாங்கய்யா. நான் வர்றது இருக்கட்டும். உன் புள்ள வந்தானா போன வருஷம் இந்த நாள்ல என்ன போஸ்டர் என்ன அமர்க்கலாம். ஆனா இந்த வருஷம் பாத்தியா வாண்டட் போஸ்டர். என் புள்ள இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். இருக்கிற இடத்த சொல்லுங்க, கச்சிதமா காரியத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஓடி ஒளி வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளை எங்க ஓடி ஒளியில. அவன் தப்பு பண்ணானா நேரடியா அவனே வந்து ஆஜர் ஆயிடுவான். இப்ப அவன் மறைஞ்சிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். என்ன முக்கியமான விஷயம்? உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டான். பயமா? என் வம்சத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நேருக்கு நேரா நின்னு 10 பேரை வெட்டிட்டு செத்தாரு என் புருஷன். எப்பேற்பட்ட படம் வந்தாலும் எழுத்து நிப்பான் என் புள்ள. நேருக்கு நேரா நிக்க பயந்துகிட்டு ஒரு முதுக காட்டுற எந்த படுபாவியோ சாராயத்துல விஷத்தை கலந்துட்டான். அவன் யாரு என்னன்னு தெரிய வர்ற அன்னைக்கு தெரியும் என் புள்ள யாருன்னு. சரிம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஐயோ, என் புள்ள பிறந்த நாள் அதுமா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ற இடம் இது. இந்த பிறந்த நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறது கூட முடியல. பச்சை தண்ணி கேக்குறீங்களா ஐயா? கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். என்னம்மா வெறும் செம்போட வந்திருக்கீங்க, டம்ளர் இல்ல? ஐயோ, கொஞ்சம் இருங்க, கொண்டாரேன். ஏமா இந்த தண்ணியை குடிக்கலாமா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல, சாராயத்துல விஷத்தை வச்சு நிறைய பேரை சாகடிச்ச குடும்பமாச்சே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பரம்பரை எல்லாருக்கும் பால் வாத்துதான் என் பழக்கம் எங்களுக்கு. நான் இதுல கொஞ்சோண்டு பாய்சன் சேர்த்துட்டேன். என்னன்னு எப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? என்னாச்சு? அம்மாவுக்கு எதுவும் நடந்த மாதிரி கனவு கண்டா? கனவுன்னு அம்மாக்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. பெருசா பண்ணு. டீ சாப்பிட்றீங்களா? சரி நீ பண்ணு, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப வருவான்ல உன் புள்ள, வருவாண்டி. என்னடா ஜெமி, என்னடா போலீஸ் தெரிஞ்சுச்சா? என்னடா சொல்ற ஜெமி, என்னடா சொல்றா? அம்மா கொண்டு விட்டாங்க, அம்மா கொண்டு விட்டாங்க. ராஜ், உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? யாத்தா என்னடா தப்புண்டா? யாத்தாவை கொண்டுட்டியடா தர்மராஜ். இந்த கைதட யாத்தாவுக்கு வசம் வச்சு குளிச்சு. முருகா, முருகா, என்ன கொன்னுடு. என்ன அவ்வளவு சீக்கிரம் கொண்டுருவனா? என்ன பொழைக்க விட்டுறாத. எப்ப சாவணும், எப்படி சாவணும்னு நான் தான்டா முடிவு பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல நீ பெரிய டெல்டாவில் நான் தான்டா உன்னை விட மாட்டேன்டா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொல்ல மாட்டேன்டா. குழந்தைங்கடா. நீ தங்கச்சியை பற்றி ஒன்றும் கவலைப்படாதானே? அது மாமா வீட்டில் பத்திரமா இருக்குது. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தானே. என்ன? ஆத்தா சாகுறப்ப எது நடந்தாலும் நீ ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு செத்து போயிருக்கனே. தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு? அண்ணன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிச்சுனே.
அதை பார்க்க நீ போனீனா உன்னை போலீஸ்காரங்க சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அழுகுதுனே. எங்கனே போற? சரண்டர் ஆக போறேன்டா. என்னன்னு சொல்ற? முடிவு பண்ணிட்டேன்டா, நாளைக்கு எஸ்பி கிட்ட போய் சரண்டர் ஆக போறேன்டா. அப்போ உன்னைய நினைச்சிட்டு இருக்க கிளிக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னைக்காவது ஒரு நாள் கிளிக்கு உண்மை தெரிஞ்சு ஏன்டா என்ன ஏமாத்துறன்னு கேட்டா செத்துருண்டா. அண்ணே அதனாலடா பாக்கணும் கிளி எங்கடா இருப்பா. உனக்கு தெரியாம இருக்காது, சொல்றா. சொல்றா. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். கிளி இங்க வா. உனக்கும் சீசருக்கும் கல்யாணமாமே? ஆமா, அடுத்த வாரம். சீசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, எனக்காக. அது மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. அடிங்க. சீசர் தேவைப்படுதா? இவளையாண்டா அடிக்கிற? அடிக்க வேண்டியதெல்லாம் முருகனை. முருகனுக்கு எங்கடா போச்சு புத்தி? இவன்லாம் அந்த பொண்ணை கூட்டு நம்ம தெருவுக்கு வந்தா நம்மெல்லாம் வேஷ்டி கட்டி வெளில நடமாட முடியுமா என்ன? யாரு எங்கடா போய் காலை வைக்கிறது? இவன்லாம் உயிரோட இருக்கிற செத்துலாம்டா. ஓடா போலீஸுக்கு போன. நீயே போடு. ஹலோ சார். அம்மா, 10 நாளா நம்ம சீசரை காணுமேம்மா. அது எங்க போயிருக்குமா? அவன் மெட்ராஸ்ல இருந்து வந்தா திரும்ப மெட்ராஸ்க்கே போயிருப்பான். அவனை தேடிட்டு இருக்கிற வேலை பாரு. சீசர்? நீ சீசர் இல்லையா? சார், அந்த பொண்ணை பாருங்க சார். என்னோட சீசர் கண்டிப்பா வரும். நிச்சயமா என்ன கூட்டிட்டு போகும். யாரியா? கொள்ளிடம் பகுதியில் என்கவுண்டர் பண்ணோம்ல சார். பேர் என்ன? அட்டாக் முருகன். அவனை எப்படியாவது சேர்த்து வச்சு. அண்ணே பாவம் அந்த சாமி செத்து போச்சு. இது தலைமையில தான் நான் சீசரை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். சீசருக்கு போன் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடலாம். இது பார்த்தா அது பயப்படும். ஏன் அழுவுற? வா போலாம். முருகன் கொஞ்ச நாள் தலைமறையாக இருக்கும்போது சீசருங்கிற பேரில் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் சார். பாவம் சார், அவன் செத்து போனது கூட தெரியாமல் அவனை தேடி தேடி அலைஞ்சி வாசல் முடன் பேசி